பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துனிய ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் மனசுல வச்சேன் உன்னை இந்த படுக்கையில படுக்க வைக்கணும்னு. உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான். என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், பேசாம நின்னுட்டு இருக்க? நான் வரட்டா? சரி. இது பழசு மாதிரி இல்ல. இந்த மூலிகையை பயன்படுத்துங்க, இது கண்டிப்பா குணமாக்கிடும். வாங்கிக்கங்க. பார்க்கலாம். அபிலாஷி யாரும் தெரியும்ல, அவரோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவன். இவனுக்கு நான் தான் வைத்தியம் பார்க்கணும். அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு? அது கிடைக்கல. சீ, உதவாக்கற ஒண்ணுத்துக்கு உதவாதம். போடா இங்க இருந்து. சொத்துக்காக ஐயா! யாரா? ஐயா! என்னடா? அன்னைக்கு நான் சொன்னப்ப நான் போய் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, உங்க பொண்ணோட புருஷன் பிரசாந்த் இருக்கான்ல, அவன் சங்கர் கடையில இருந்து 6 பருப்பு வடை வாங்கிட்டு அடிவார ஓவியாவோட வீட்டுக்கு போயிருக்கான். நீ சும்மா போய் சொல்லாதடா, அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். நான் பார்க்கலாமா? அப்புறம் ஏமா புருஷனை கூப்பிடு. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காருப்பா. என்னங்க என்னங்க? அம்மாடி, அவனை நீ எழுப்ப வேண்டாம், அவன் தூங்கட்டும். டேய் தங்கப்பா, நீ கிளம்பு, இங்க வந்து வெறுப்பேத்தாத. நான் போனா எப்படி சரியா வரும்? பிரசாத், பிரசாத், என்ன பிரசாத், பிரசாத் ரொம்ப குறும்புங்க. ஐயோ, இன்னைக்கு ரேஷன் கார்டுல பேரு சேர்க்கும் போது என்ன கேட்டாங்க, உன் புருஷனோட பேர் என்னன்னு. அப்ப நீ யாரோட பேரை சொன்ன? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப நான் உனக்கு பண்றது பத்தாது அடி. உனக்கு உன் பசங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டுல என் பேரை போட்டாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. எனக்கு உங்க வடை எல்லாம் வேண்டாம், தினமும் பருப்பு வடை எடுத்துட்டு வந்துட்டு. அப்ப உளுந்து வடை வாங்கிட்டாரேன். பொண்டாட்டிக்கு கூட உளுந்து வடைய. பாம்பு 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 இல்ல, உன் மூஞ்சி. கதவை தட்டு. என்னம்மா இது? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கோயில்ல ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டுறது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீதானே. நீதான் உண்மையான பொண்டாட்டி. தூங்கல. டே பண்டாரம் பரதேசி, கதவை திறடா. கடவுளை மாமனாரு, அதுக்கு என்ன? அதுக்கு என்ன இப்ப தள்ளி போடியே. திறக்கல கதவை உடைப்பேன். டேய் கதவை திறடா, கதவை திறடா. டேய் கதவை திறடா. யோ இங்க பாருயா. டேய் இங்க வர. டேய் புடி அவன. டேய் பிரசாத், டேய் நில்றா. ஓடாத, சொன்னா கேளு. ஏ தப்பிக்க டேய் நில்றா. டேய் புடிடா. எங்க போனாலும் விட மாட்டடா. மாட்டை யாரும் இன்னும் அவுத்து கட்டலையா? காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி இன்னும் வரலையா? இல்ல, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா. ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் காயத்ரி கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். நீயும் புக்க படிச்சுட்டு சும்மா தான் இருந்தல்ல, நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே?
மேல் வீட்ல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். உள்ள திருட. ஐயோ ஐயோ திருட. என்ன? திருட. எங்க? மேல் வீட்ல திருட இருக்கான். ஐயோ அங்க போகாதீங்க, நான் மேல ரூம்ல வச்சு போட்டுட்டேன். அக்காவும் பார்த்தாங்க. நீ பாத்தியாமா? நான் பார்த்தேன். அவன் ஏதோ கையில பல்பு வச்சிருந்தான். ஆசிட் பல்பா இருக்கும், நக்சலைட். அப்ப அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும். நீங்க உள்ள போயிடுங்க. நீங்க போங்க. ஊருக்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, திருடனை பிடிச்சு வச்சிருக்கோம். திருட ஊருக்காரங்க எல்லாமே ஓடி வாங்க, ஓடி வாங்க. திருட ஓடி வாங்க, உள்ள வாங்க. திருடனை பிடிக்கணும், வாங்க எல்லாரும் வாங்க. திருடனை பிடிக்கணுங்க, வாங்க வாங்க. நான் போய் ஊருக்குள்ள இருந்து ஆள கூட்டிட்டு வரேன். நக்சலைட் திருடன் திருடன் நக்சலைட் என்ன சொல்றாங்க? போட்டுட்டாங்களா? வாங்க எல்லாரும் தெரியுமா? சாமியார் வீட்டுக்குள்ள நக்சலைட் போட்டுட்டாங்க. இன்னும் இல்லையா? கொண்டு போற, சீக்கிரம் வாங்கயா. வேலையை முடிச்சிட்டு போடா டேய். ஒருவேளை நக்சலைட்டா இருந்தா நம்ம வெறும் கையோட போக கூடாது. வேணா ஒரு போண்டா எடுத்துக்கலாம், அது பாம் மாதிரி இருக்கும்ல. அது இல்லடா. டேய் ஜானி, நீ ஓவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்க வர சொல்லு. என்ன? சரி நீ போ, நான் பின்னாடி வரேன். இப்பவே போறேன். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி. கட்ட வேணா, கட்டிய கொடு. அப்ப நீ வெட்டிடுற. சும்மா வேற யாருக்கு சொல்லணும்? இங்க யாரும் முடியாம இருக்காங்களா? போயா. இருக்கிறதுலே சூப்பரான காரமான மிளகா இதுதான். இத போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும். போலீஸ்காரன் இல்ல, வர வழியில ஜானியோட வீட்டுக்கு போனேன். துப்பாக்கியோட வந்துருவாரு. நம்ம எல்லாரும் இங்க தானே இருந்தோம். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க தான் பாத்தீங்களா? கதவை திறங்க, செத்துரும் போல இருக்கு. ஐயோ சுத்தாதீங்க, செத்துருவான். ஐயோ நான் திருட இல்லைங்க. திருட இல்லனா நீ யாருடா? டேய் அபிலாஷ், நான் தான் சிவாடா. ஐயோ இது திருட இல்ல, நம்ம ஊருக்கு ஆபீசர் சிவன் சார். எல்லாரும் கலஞ்சி போங்க. தெரியாம சொல்லிட்டோம், கலஞ்சி போங்க. போங்கன்னு சொல்றல. டேய் ரவி, வானத்தை பார்த்து சுடுறா. இவங்க எல்லாம் பிரிஞ்சு போகட்டும். ஆமா சார், நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க? அந்த பிரசாத் தாண்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனான். 1000 வாங்கிட்டு போயிருக்கான். பிரசாத் செத்து போயிட்டான்ல? இல்லனே, அவர் சாகல, நான் பார்த்தேன். என்னது? பிரசாத் சாகலையா? கொஞ்சம் தூக்கு. தட்டு.
வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடைஞ்சு போச்சு. கடவுளே, இன்னும் என்னென்னலாம் உடைய போதோ தெரியல. மண்டதான். என்னது? என்ன சொன்னீங்க? இல்ல, நேத்து விழும்போது தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்குள்ளதான் ஒண்ணும் இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். மண்டையிலயும் கொஞ்சம் கள்ளி மண் இருக்கும். என்ன எல்லாரும் சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அருவாளும் சுத்தியுமா உட்காந்துருக்கீங்க? நாடகம் ஏதாவது நடிக்க போறீங்களா? நாடகம் தானே. இப்ப இல்ல, சாயந்தரம். கீழே விழுந்ததும் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. சாயந்தரம் வந்தா பாக்கலாம். டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தான். இவர் தான் அந்த நடிகன். ஓ, அதுக்கு என்ன, நான் ரெடி. ஆனா இப்போ மனுஷங்க நடிக்கிறதுக்குலாம் மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன். சர்க்கஸ்காரங்க போட்டோவை பாத்துருக்கல. சர்க்கஸ்ல வித்த காட்டுற எல்லாரும் சிம்பான்சி குரங்குகளை தான் வச்சிருப்பாங்க. நம்ம இடத்துல அந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரிமா. ஐயோ, ஒரு பொண்ணு மேல விழுவாங்க. அதனாலதான் சாரி கேட்டேன். சாரி. சோப்பு, பிரஷ், பேஸ்ட். அக்கா, சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா? சும்மா போடி. லவ்வா லவ். அம்மா, இத சரி பண்றதுக்கு ஆசாரிய கூப்பிடுறது நல்லது. பாவம், அந்த பொண்ணுக்கு இடுப்பே உடைஞ்சிருக்கும். அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உனக்கு பிரச்சனை இல்ல? இல்ல, உங்களுக்கும் அந்த மாதிரி தான். தோ அதுதான். அதை தாண்டிங்கன்னா கோலம். சரி, நான் கிளம்புறேன் சார். சரி. ஐயோ, என்னது? நான் விழுந்துட்டேன். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் விழுந்துட்டேன். நீங்க விவசாய ஆபீசரா வந்தீங்களா இல்ல விழறதுக்கு வந்தீங்களா? ஐயோ, செத்துட்டாரா? ஐயோ, என்ன பாக்குற? என் மேல அவர் வந்து விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அந்த காயத்ரி கேட்டத பாத்தியா? எனக்கு லவ் வந்துருச்சா? அது எப்படி? பாக்க நல்லா இருக்காருல்ல, அதுக்காக மேல வந்து விழுந்தா லவ் பண்ணிடுவாங்களா? எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போ.